அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பக்ரா தஃப்சீர் தொடர். குர்ஆனிய சிந்தனையிலிருந்து வசனங்கள் 21 தொடக்கம் 24 வரை இன்று கவனிப்போம். அல் குர்ஆன் முன்வைக்கும் அடிப்படை சிந்தனைகளும் மனித நிலைப்பாடுகளும். முன்னால் அல் குர்ஆனுடனான 3 நிலைப்பாடுகள் விளக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து இப்போது அல் குர்ஆனின் தூது மக்கள் முன்னே வைக்கப்படுகிறது. அந்த வகையில் இங்கு அல் குர்ஆன் தனது தூதின் 3 அடிப்படை உண்மைகளை விளக்குகிறது. முதலாவது கடவுள் கொள்கை, இரண்டாவது அல் குர்ஆன் என்ற இறை வழிகாட்டல், மூன்றாவது மரணத்திற்கு பின்னரான வாழ்வு. இம்மூன்று அடிப்படை உண்மைகளும் மிகவும் சுருக்கமாக ஆனால் ஆதாரபூர்வமாக இங்கே முன்வைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அல் குர்ஆனின் தூது இவ்வாறு மிக தெளிவாகவும் ஆதாரபூர்வமாகவும் இருந்த போதும் ஏன் சிலர் அதனை ஏற்காது எதிர்த்து நிற்கிறார்கள் என்ற எதிர்ப்பு நிலைப்பாடுகள் மீண்டும் விளக்கப்படுகின்றன. அடுத்து இப்பின்னணியில் அத்தியாயம் இதுவரை விளக்கி வந்த கருத்து தொடரை இப்போது நாம் நன்கு புரிந்து கொள்வோம். ஆரம்பத்திலிருந்தே இறை தூதை மறுப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் பற்றி நன்கு தெளிவுபடுத்தி காட்ட அத்தியாயம் முனைந்து வந்தது. ஆரம்பத்தில் அறிவு மூடுண்ட அகநிலையை விளக்கியது. இரண்டாவது அவர்களை உவமைகள் மூலம் காட்டியது. இப்போது அவர்களது புறநடத்தையை எடுத்துக்காட்டி அவர்களது எதிர்ப்பின் யதார்த்த நிலையை விளக்கி காட்டுகிறது. இப்போது வசனங்களை விளங்க முயல்வோம். யா ஐயுஹன் நாசு உபுது ரப்பக்குமுல்லதி ஹலக்கக்கும் வல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மக்களே, உங்களையும் உங்களுக்கு முன்பிருந்தோரையும் படைத்த உங்களது இரட்சகனை நீங்கள் வணங்குங்கள், நீங்கள் இறை பிரக்ஞை கொண்டவர்களாகலாம். வசனம் 21. இங்கு அல் குர்ஆன் மக்களே என்று விழிப்பதை நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே குர்ஆன் இறை தூதை ஏற்றோர் பற்றி விளக்கியது. அடுத்து நிராகரிப்பாளர் எனும் இறை தூது பரவுவதற்கு எதிராக வன்முறையை கட்டவிழ்த்து விட்டோர் பற்றி விளக்கியது. பின்னர் நயவஞ்சகர்கள் பற்றி விவாதித்தது. இப்போது இங்கு மக்களே என விழிக்கிறது. இது யாரை குறிக்க முடியும்? சந்தேகமின்றி முஸ்லிம் அல்லாத சாதாரண மக்களை விழித்தே இப்பிரயோகம் பேசுகிறது. அல் குர்ஆனின் பல இடங்களில் இத்தகைய பிரயோகத்தை அவதானிக்க முடியும். முதலாவது இறை நம்பிக்கை பற்றி இங்கு விளக்கப்படுகிறது. இறை நம்பிக்கை என்பது வெறுமனே இந்த உலகுக்கு ஒரு கடவுள் உள்ளான் என ஏற்பதோடு நிற்பதல்ல. அவனை ஏற்று அவனுக்கு பணிந்து கட்டுப்பட்டு வணக்கம் செலுத்தல் என்பதுவே இறை நம்பிக்கையின் உண்மை வடிவமாகும் என இங்கு அல் குர்ஆன் விளக்குகிறது. இபாதத் என இந்த வசனத்தில் குறிக்கப்பட்டுள்ள சொல் இக்கருத்தையே தரும். அடுத்து இந்த இபாதத்தின் விளைவை இவ்வசனம் விளக்குகிறது. இறைவன் பற்றிய பிரக்ஞையை உருவாக்கி கொள்ளலே இறை வணக்கத்தின் விளைவும் அதன் இலக்குமாகும். அதாவது இறைவன் என்னை அவதானித்தவாறு இருக்கிறான் என்ற மன உணர்வோடு வாழ்வில் இயங்குதல் என்பதே இறை பிரக்ஞையாகும். இறை பிரக்ஞையே மனிதனின் ஒத்திசைவான சீரான இயக்கத்தை உறுதி செய்யும். மனோ இச்சைகள் கொண்ட மனிதன் அவற்றை ஒரு கட்டுப்பாட்டினுள் கொண்டு வந்து செயற்படுத்தாவிட்டால் அழிவு வேலைகளையே அவன் செய்வான். இங்கு இவ்வசனங்கள் இறைவன் உங்களுக்கு முன்பிருந்தோரினதும் இரட்சகன், அவனே உங்களையும் படைத்தான், எனவே அவனை வணங்குங்கள் என விளக்குகிறது. மனிதனை கடவுளாக கொள்ளும் போக்கு பொதுவாக மனித சமூகங்களில் அவதானிக்கத்தக்க உண்மையாகும். சில மனிதர்களை தெய்வாம்சம் பொருந்தியவர்கள் எனவும் கடவுள் அவதாரம் எனவும் மனிதன் கருதினான். சில மனிதர்கள் நிகழ்த்தும் பெரும் சாதனைகளும் மனித சமூகத்திற்கு அவர்கள் அளப்பரிய தொண்டாற்றியமையும் இவ்வாறு அவர்கள் கருதப்பட காரணமாகின. பௌதிக விதிகளுக்கு அப்பாற்பட்ட சில காரியங்களை சில மனிதர்கள் சிலபோது நிகழ்த்துவர். இந்நிலையில் அம்மனிதர்கள் தெய்வாம்சம் பொருந்தியவர்களாக கருதப்பட்டனர். அறிவு மட்டத்தில் தாழ்ந்தவனாக இருந்த காலத்தில் மனிதனிடம் உருவான இந்த மனித வழிபாடு ஒரு புரையோடி போன வழக்காக இன்று வரை தொடர்கிறது. இன்றும் மனிதர்களிடமிருந்து இந்த பலவீனம் இல்லாமல் போகவில்லை. சில ஆளுமைகளின் ஆகஸ்கரிப்புக்கு உட்பட்டு
வீர வணக்கம் செலுத்துவதும் இவ்வகையை சார்ந்ததே ஆகும். இறந்த மண்ணறைகளில் அடங்கப்பட்டிருக்கும் சில நல்ல மனிதர்களின் மண்ணறைகளை உயர்த்தி கட்டி அவற்றை வலம் வருவதும் அம்மனிதர்களிடம் தம் தேவைகளை கேட்டு பிரார்த்திப்பதும் மனித வழிபாட்டில் ஒன்றே ஆகும். உங்களுக்கு முன்பிருந்தோரை படைத்த என்ற பிரயோகத்தின் மூலம் இவ்வசனம் தரும் கருத்துக்கள் இவையாகும். அதாவது, இறைவனையே நீங்கள் வணங்க வேண்டும், ஏனெனில் அவனே உங்களை படைத்தான். முன்னோர்களை வணங்காதீர்கள், ஏனெனில் அவர்களையும் அவனே படைத்தான் என்று இவ்வசனம் இக்கருத்தை உணர்த்துகிறது. இப்போது அவ்வாறு வணங்கப்பட வேண்டிய கடவுள் ஒருவன் இருக்கின்றான், அவனே பராமரிப்பாளன் என்ற கருத்தை பௌதிக உலக ஆய்வு மூலம் மனிதன் புரிந்து கொள்ள முடியும் என அடுத்து வரும் வசனங்கள் அக்கருத்தை ஆதாரப்படுத்தி விளக்குகின்றன. அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷன் வஸ்ஸமாஅ பினாஅன் வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும் ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதம் வஅன்தும் தஅலமூன். அவன் உங்களுக்கு பூமியை ஒரு விரிப்பாகவும் வானத்தை ஒரு கட்டுமானமாகவும் ஆக்கினான். வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி அதன் மூலம் உங்களுக்கு வாழ்வாதாரமாக அமைய தாவரங்களை வெளிக்கொணர்ந்தான். எனவே நீங்கள் அறிந்து கொண்டே இறைவனுக்கு நிகரானவை என்று எவற்றையும் ஆக்காதீர்கள். வசனம் 22. பூமியும் அதன் தாவர உலகும் பொழியும் மழையும் எல்லையற்று பரந்துள்ள வானவெளியும் நுண்ணிய விதிகளுக்கும் நியதிகளுக்கும் கட்டுப்பட்டுள்ள அவற்றின் இயக்கமும் அவதானப்படுத்தப்படுகின்றன. இவையெல்லாம் ஒரு மிக பெரும் அறிவின் சக்தியின் செயற்பாடு என்பது மறுக்கப்பட முடியாத உண்மையாகும். அந்த அறிவையே சக்தியையே கடவுள் என்கிறோம். இந்த வசனங்கள் இக்கருத்தை நுட்பமான சில பிரயோகங்களினூடாக விளக்குகின்றன. பூமியை குறிக்கும்போது ஃபிராஷ் என குறிப்பிட்டமை 2 கருத்துக்களை தருகிறது. ஒன்று, விரிப்பு என்ற கருத்து. பூமி தோன்றிய ஆரம்ப காலப்பிரிவில் அது வாழ்விற்கு பொருத்தமற்று செங்குத்தான கரடுமுரடான கற்பாறைகளோடு கூடியதாக காணப்பட்டது. பல மில்லியன் வருடங்களாக தொழிற்பட்ட அரிப்பு செயற்பாட்டால் வாழ பொருத்தமான சமவெளி பிரதேசங்களை கொண்டதாக அது மாறியது. ஃபிராஷ் என்ற சொல் கொடுக்கும் 2வது கருத்து நன்கு செப்பனிடப்பட்ட படுக்கை என்பதாகும். பூமியின் பருமன், அதன் ஈர்ப்பு விசை, சுற்றுகை, சூரியனிலிருந்து அது இருக்கும் தூரம், அதன் வளிமண்டல அமைப்பு போன்ற பல 100 ஒழுங்கமைப்புகள் சேர்ந்து வாழ்வதற்கான மிகச்சிறந்த இடமாக உயிரினங்களின் படுக்கையாய் பூமியை ஆக்கியுள்ளன. வானத்தை ஒரு கட்டுமானமாக ஆக்கினான் என்ற வசனத்தில் வந்துள்ள கட்டுமானமாகவும் என்ற பிரயோகம் கீழ்வரும் கருத்தை தருகிறது. கோள்கள் நட்சத்திரங்களுக்கு மத்தியிலான ஈர்ப்பு சக்தி சுவர்கள் போன்றுள்ளன. அத்தோடு கோள்கள் நட்சத்திரங்களுக்கிடையே உள்ள பகுதி எதுவுமற்ற வெட்டவெளி அல்ல. வாயுக்களாலான மெல்லிய படை அதனை மூடியுள்ளது. அந்த வாயுக்களில் ஹைட்ரஜன் அதிகம் உள்ளது. அத்தோடு கல்சியம், சோடியம், இரும்பு போன்ற திண்ம பொருட்களும் மிக நுண்ணிய அமைப்பில் காணப்படுகின்றன. இவை கட்டிடத்தின் தரையை ஒத்துள்ளது. மழை பொழியும் தொழிற்பாடும் பூமியில் நீர் இயங்கும் அற்புதமான ஒழுங்கை காட்டுவதாக உள்ளது. மனித வாழ்வுக்கான உணவுப் பொருட்களில் தாவர உணவு மிக அடிப்படையானது. அத்தாவர உலகு மிக பாரிய அதி அற்புத உலகாகும். இவ்வாறு இந்த வசனங்கள் பௌதீக உலகு பற்றிய ஆய்வு எவ்வாறு கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்ற கருத்துக்கு இட்டுச் செல்லும் என விளக்குகின்றன. ஆய்வு நுணுக்கமும் அறிவு நேர்மையும் உள்ள ஒருவர் கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறுக்க மாட்டான். இப்பிரபஞ்சத்திற்கு கடவுள் உள்ளான் என ஏற்கும் போது அவனை பணிந்து வணங்கி நெருங்கி உள்ளத்தில் அவன் பற்றிய உணர்வை வளர்த்து கொள்ளலே வாழ்வின் அடிப்படை இலக்காகிறது. மேற்கூறிய வகையில் பிரபஞ்சத்தை ஆராயும் போது கடவுள் ஒருவனாகவே இருக்க முடியும் என்ற முடிவுக்கு வர முடிகிறது. ஏனெனில் பிரபஞ்சம் முழுமையாக ஒன்றோடொன்று இணைந்து கட்டுண்டே இயங்குகின்றன. அதன் சட்டங்களும் விதிகளும் ஒரே வகையானவை.
இந்த வகையில் கடவுள் ஒருவனே. எனவே அந்த கடவுளுக்கு நிகராக வேறு ஒருவர் அல்லது ஒரு பொருள் இருப்பதாக கொள்ளாதீர்கள் என இந்த வசனம் கூறுகிறது. கடவுள் ஒருவனே, அவனோடு நேரடியாக தொடர்பு கொள்ள எல்லா சாமானிய மனிதர்களுக்கும் முடியும் எனும்போது மனிதன் அனைத்து பிழையான சக்திகளிடமிருந்தும் விடுதலை பெறுகிறான். இவ்வாறு இறைவனின் இருப்பை விளக்கி ஓரிரை கொள்கையை அல் குர்ஆன் முன்வைக்கிறது. அதாவது ஓரிரை கொள்கையானது அல் குர்ஆன் மிகவும் வலியுறுத்தி விளக்கும் கொள்கையாகும். அடுத்து இப்பகுதி விளக்க வருவது அல் குர்ஆன் என்ற இறை தூதை ஆகும். ஒரு சவாலை முன்வைத்து இக்கருத்தை அது விளக்குகிறது. وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ فَإِن لَّمْ تَفْعَلُوا وَلَن تَفْعَلُوا فَاتَّقُوا النَّارَ الَّتِي وَقُودُهَا النَّاسُ وَالْحِجَارَةُ أُعِدَّتْ لِلْكَافِرِينَ. நாம் எமது அடியார் மீது இறக்கிய வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் ஏதும் இருந்தால் அது போன்றதோர் அத்தியாயத்தை ஏனும் கொண்டு வாருங்கள். நீங்கள் உண்மையாளர்களாயின் இறைவனை தவிர உங்களுக்கு சான்று பகர்வோர்களையும் அழைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அவ்வாறு செய்ய முடியாது போனால் நிச்சயமாக ஒருபோதும் உங்களால் அது முடியப் போவதில்லை. மனிதர்களும் கற்களும் எரிபொருட்களாக அமையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்வதில் தீவிர ஈடுபாடு கொள்ளுங்கள். அது கடும்போக்கு கொண்ட நிராகரிப்பாளர்களுக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது. வசனங்கள் 23 தொடக்கம் 24. இறைவன் அனுப்பிய தூது அல் குர்ஆன் என்பதில் சந்தேகப்பட்டுதான் நீங்கள் குர்ஆனை ஏற்கவில்லை. அறிவு நேர்மையோடு உண்மையாகத்தான் நீங்கள் அவ்வாறு சொல்கிறீர்கள் என்றால் உங்கள் கருத்துப்படி அல் குர்ஆன் ஒரு மனித ஆக்கம், எனவே அதனை இன்னொரு மனிதனாலும் இயற்ற முடியும் என நீங்கள் கருதுவதாக புரிந்து கொள்ள முடிகிறது. அவ்வாறாயின் அந்த பின்னணியிலிருந்தே குர்ஆனை ஆராய்ந்து பாருங்கள். அந்த அல் குர்ஆனின் அத்தியாயத்தை ஒத்த இன்னொரு அத்தியாயத்தை உருவாக்க நீங்களாக முயற்சி செய்யுங்கள். அப்படி நீங்கள் ஒரு அத்தியாயத்தை யாவது உருவாக்கி கொண்டு வந்து அது அல் குர்ஆனின் அத்தியாயம் ஒன்றுக்கு ஒத்தது என்று சாட்சி சொல்லக்கூடியவர்கள் யாரையும் அழையுங்கள். இறைவனை விட்டுவிடுங்கள், ஏனெனில் அவனே இந்த நூலை கொண்டு தனது அடியாரை பலப்படுத்தினான். அப்போது மனிதன் இதனை ஏற்றிருக்க முடியாது என்ற தெளிவுக்கு நீங்கள் வருவீர்கள் என்று இந்த வசனம் விளக்குகிறது. மனிதனின் அறிவுக்கு விடப்பட்ட சவால் இது. மனித அறிவு மட்டத்தை விட அல் குர்ஆனின் அறிவு மட்டம் மிக உயர்ந்தது என இந்த சவால் சொல்கிறது. அதனை பரீட்சித்து பார்க்குமாறு கூறுகிறது. அல் குர்ஆனின் அறிவு அற்புதம் என்பது என்ன? அடிப்படையில் அது அல் குர்ஆனின் இலக்கிய தரத்தையே குறிக்கிறது. இதுவே அக்கால அரபு சமூகத்தை பொறுத்தவரையில் சவாலாக அமைந்தது. அல் குர்ஆனின் இலக்கிய அற்புதம் குறித்து பல ஆய்வுகள் உள்ளன. இங்கே அவற்றில் ஒன்றை மாத்திரம் குறிப்பது பொருத்தம் என கருதுகிறோம். அல் குர்ஆன் யாப்பிலக்கணத்தை பின்பற்றாத ஆனால் கவிதை பண்புகளை கொண்டதொரு நூல். மனித உள்ளத்தில் ஆழ்ந்த தாக்கத்தை விளைவிக்கும் அழகியதோர் இறை அமைப்பை அது கொண்டுள்ளது. இது அல் குர்ஆனின் எல்லா அத்தியாயங்களும் அவதானிக்கப்படும் ஓர் உண்மை. மக்காவின் அத்தியாயங்கள், மதீனாவின் அத்தியாயங்கள் என்ற வேறுபாடில்லாத எல்லா அத்தியாயங்களிலும் இதனை மிக தெளிவாகவே அவதானிக்க முடியும். அல் குர்ஆன் தனது சிந்தனைகளையும் கருத்துக்களை முன்வைக்க கையாளும் அடிப்படையான உத்தி உருவகம், உவமை என்பனவாகும். இதனை மிக பரவலாக அல் குர்ஆன் முழுவதிலும் அவதானிக்க முடியும். காட்சிப்படுத்தியும் உருவகப்படுத்தியும் உவமைகளை பயன்படுத்தியும் கருத்துக்களை முன்வைத்தல் அல் குர்ஆனின் கொள்கையாகவே காணப்படுவதை நன்கு அவதானிக்க முடியும். இசை, உவமை, உருவகம், காட்சிப்படுத்தல் என்ற இந்த உத்திகள் அல் குர்ஆனின் பொது அம்சமாக நின்று அதனை ஒரு அற்புத இலக்கிய ஓவியமாக எமக்கு தருகிறது. தத்துவத்தையும் சமூக விவகாரங்களையும் சட்டங்களையும் கொண்டுள்ள ஒரு நூல் இவ்வாறான அழகிய இலக்கிய வடிவையும் பெறுதல் மிகவும் கடினம். அதுவே அந்த நூலின் கொள்கையாகவும் அமைந்திருந்தால் அது இன்னும் வித்தியாசமானது.
அல் குர்ஆனின் இந்த உத்தியை ஆழ்ந்து படித்தால் மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஓர் ஆக்கம் அது என்பதை நன்கு புரிந்து கொள்ள முடியும். எனினும் அல் குர்ஆன் ஆய்வாளர்கள் அல் குர்ஆனின் அற்புதத்தன்மையை விளக்க கீழ்வரும் பகுதிகளையும் இணைத்துக் கொள்வர். 1. அல் குர்ஆன் எதிர்கால நிகழ்வுகளை மிக சரியாக எதிர்கூறியமையும் அவ்வாறே அவை நிகழ்த்தியமையும். 2. பிற்காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளை முன்கூட்டியே அல் குர்ஆன் குறிப்பிட்டவை. இது தற்கால பிரிவில் மிக பரவலாக பேசப்படும் விடயமாகும். நூற்றுக்கணக்கான இறை வசனங்களை இதற்கு உதாரணமாக காட்டுவர். விரிவஞ்சி இங்கு அவை பற்றி குறிப்பிடாது விடுகிறோம். இந்த வகையில் அல் குர்ஆன் மனிதனால் இயற்றப்பட்டதல்ல, இறைவனால் அனுப்பப்பட்டதுதான் என்ற உண்மை நன்கு தெளிவாகிறது. இதனை அல் குர்ஆன் இங்கு உங்களால் அவ்வாறு செய்ய முடியாது போனால் என்று இறந்த காலத்திலும் கூறி நிச்சயமாக உங்களால் அது ஒருபோதும் முடிய போவதில்லை என எதிர்காலத்திலும் குறிப்பிடுகிறது. அதாவது அல் குர்ஆனின் தரத்தை எட்டுவது எதிர்காலத்தில் முடியாது போகும் என்று மிகுந்த உறுதியுடன் சொல்கிறது. இந்த பிரயோகமே இது மனித வார்த்தைகள் அல்ல என காட்டுகிறது. ஏனெனில் எதிர்காலத்திற்கும் சவால் விடும் அளவிற்கு தன் அறிவு பற்றிய தைரியம் எந்த மனிதனுக்கும் இருந்ததில்லை. உண்மை இவ்வளவு தெளிவாக இருந்த போதும் அதனை நிராகரித்து அத்தூதுக்கு எதிராக இயங்குதல் மனமுரண்டான ஒரு செயல், வீண் எதிர்ப்பு மனப்பாங்கு. காஃபிர் என்று பிரயோகிக்கப்பட்ட சொல்லையே இவ்வாறு விளக்கினோம். மொழிபெயர்ப்பிலும் கடும்போக்கு கொண்ட நிராகரிப்பாளர்கள் என தந்தோம். ஏனெனில் 6, 7 வசனங்களில் விளக்கியவாறு இச்சொல் சாதாரண முஸ்லிம் அல்லாதாரை குறிக்காது. இந்நடத்தை குறித்து இங்கு அல் குர்ஆன் கடுமையாக எச்சரிக்கிறது. இப்போக்கு கொண்டவர்கள் அடுத்த வாழ்வில் கடும் தோல்விக்கு உள்ளாவர், நரகிற்கு கற்களோடு இணைந்து விறகாவர் எனவும் கூறுகிறது. இவர்கள் உணர்வற்ற கற்களாகவே வாழ்ந்தமைதான் இதற்கு காரணமாக இருந்திருக்க முடியும். இவ்விடத்தில் காத்துக்கொள்வதில் தீவிர ஈடுபாடு கொள்ளுங்கள் என இத்தகு என்ற பிரயோகத்தை மொழிபெயர்த்துள்ளோம். இங்கு அப்பிரயோகத்திற்கு மொழிக்கருத்தை கொடுப்பதே பொருத்தம் என்பதே அதற்கான காரணமாகும். மொழிக்கருத்து பற்றி ஏற்கனவே 2ஆம் வசனத்தில் விளக்கினோம். இவ்வாறு இப்பிரயோகம் அல் குர்ஆனில் சில இடங்களில் மொழிக்கருத்தில் பிரயோகிக்கப்படுகிறது என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். இப்போது அத்தியாயம் இதற்கு நேர் எதிரான அடுத்த சாரார் பற்றி சொல்கிறது. அறிவுபூர்வமான உண்மை என்ற வகையில் அல் குர்ஆனை ஏற்று அதன் வழிகாட்டலில் வாழும்போது கிடைக்கும் வெகுமதி பற்றியதாக அது அமைகிறது. இத்துடன் சூரா அல் பக்ரா தஃப்சீர் இன்றைய பகுதி முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியை அடுத்த வீடியோவில் தொடர்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.